Hi student, welcome to UC Success Academy. Student, இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.2 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.2ல என்னென்ன டாபிக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 1. ஸோ 1 to 1 இங்கே இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம பார்க்குறது தான் இந்த 1.2 எக்ஸசைஸ். 1 to 1 அப்படின்னா இதுதான் என்னது டொமைன். இதுதான் கோடொமைன். ஸோ டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே டிஃப்ரெண்டான ஆன்சர் பிளாட் ஆகுது. பிளாட் ஆகிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா டிஃப்ரெண்டான ஆன்சர், எல்லா கொஸ்டினுக்குமே டிஃப்ரெண்டான ஆன்சர் பிளாட் ஆகிற மாதிரி இருந்தால் அது என்னது 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லலாம், இல்லாட்டி இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ ஆன் டு அப்படின்னு எப்போ சொல்கிறோம்னா, ஸோ இதையும் நம்ம ஆன் டுன்னு சொல்லலாம். கோடொமைனில் இருக்கிற எல்லா இமேஜஸ்க்கும் இப்போ சப்போஸ் இதை எடுத்துக்கலாம். கோடொமைனில் இருக்கிற எல்லா கொஸ்டினுக்குமே 2 square 3 and 4 and 5 கோடொமைனில் இருக்கிற எல்லா ஆன்சருக்குமே டிஃப்ரெண்டான ப்ரீ இமேஜஸ் இருக்கணும். டிஃப்ரெண்டோ அல்லது சேமான இமேஜஸ் கூட ப்ரீ இமேஜஸ் கூட இருக்கலாம். ஓகேவா? சப்போஸ் 1 இருக்குது அப்படின்னா +1க்கும் வரும் -1க்கும் வரும். ஸோ 1 ஸ்கொயர் அந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் எடுத்தோன்னா y = f of x = x ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம எடுத்தோம்னா ரெண்டுக்குமே நமக்கு சேம். அதாவது கோடொமைனுக்கு ஏதாவது ப்ரீ இமேஜஸ் இருக்கணும். எல்லா கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து இதுதான் 1 to ஃபங்க்ஷன் ஆர் சப்ஜெக்டிவ். இந்த ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா அதை வந்து என்ன சொல்லலாம், இதை கூட நீங்கள் சொல்லலாம், அது வந்து எனக்கு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ 1 to 1னா டொமைனுக்கு டிஃப்ரெண்டான இமேஜ் பிளாட் ஆகணும். கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே ஏதாவது ஒரு ப்ரீ இமேஜஸ் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை என்ன சொல்கிறோம், பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு 1.2 எக்ஸசைஸில் பார்க்க போகிறோம். வாங்க 1.2லேருந்து ஒரு ப்ராப்ளம் 1 by 1 ப்ராப்ளமாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் ஆர் டு ஆர், ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் பிளாட் ஆகுது. அதாவது கொஸ்டினில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ரியல் நம்பர், ஆன்சரும் ரியல் நம்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிஃபைன் பை f of x = 1 by x is 1 to 1 and on to, where R is the set of all non-zero real numbers சொல்றாங்க. non-zero real numbers சொல்லியாச்சு. அப்போ 0 மட்டும் அதில் வராதுன்னு அர்த்தம். அதுக்காக தான் R நாட்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. Is the result true? இந்த ரிசல்ட் ட்ரூவாக இருந்ததுன்னா, if the domain R0 is replaced by natural number with codomain being same as R0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக, ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று நம்ம இந்த இடத்துல டெரைவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் பிளாட் ஆகுது. ஸோ 1 to 1 அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் செக் பண்ண போகிறேன். 1 to 1 அப்படின்னா என்னது, கொடுத்துருக்கிற எல்லா டொமைனுக்குமே டிஃப்ரெண்டான ஆன்சர் பிளாட் ஆகணும். ஸோ இதில் இருக்கிற ஆர் அப்படின்னு எடுத்தோன்னா இந்த ஃபங்க்ஷன் படி என்ன கொடுத்துருக்காங்க, f of x = 1 by xன்னு கொடுத்துருக்காங்க. நான் எடுத்துக்கிறேன் f of -1 is equal to 1 by -1 which is equal to -1. f of +1 is equal to 1 by 1 which is equal to +1. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்டான ஆன்சரே பிளாட் ஆகுது. ஸோ இது ஆல்சோ ரியல் நம்பர் தான். கொஸ்டினில் வர்ற எல்லா டேம் ஆல்சோ ரியல் நம்பர் தான், இதில் வர்றதும் ஆல்சோ ரியல் நம்பராக தான் இருக்குது. ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் பிளாட் ஆகுது. ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் ஆன்சருக்கும் டிஃப்ரெண்ட் கொஸ்டினுக்குமே டிஃப்ரெண்டான ஆன்சர் பிளாட் ஆகுது அப்படின்றதுனால இது என்னது, ஸோ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இஸ் வந்து என்னது 1 to 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஆன் டு நான் செக் பண்ண போகிறேன். ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன் என்னது, எல்லா கோடொமைனுக்குமே
ரிசல்ட்டில் இருக்கிற எல்லா கோடொமைனுமே என்னது ப்ரீ இமேஜஸ் இருக்கான்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எஃப் ஆஃப் கொடுத்துருக்க வேல்யூலே எஃப் ஆஃப் -1 எப்போ மாதிரி வருதான்னு பார்க்குறோம். எப்போ வருது? எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் படி எஃப்க்கு பதிலாக -1 போட்டால் எப்போ வருது? 1/-1 which is equal to -1. ஸோ +1க்கு இருக்குது, -1 இருக்குது, -2க்கு இருக்குது, +2க்கு இருக்குது. அப்படி எல்லா என்னதுக்கு கோடொமைனுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது? ப்ரீ இமேஜ் இருக்குது அப்படின்றதுனால ஸோ அதை வந்து என்ன சொல்கிறோம்? ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ அதே மாதிரிக்கு எஃப் ஆஃப் 2ன்னு எடுத்தோன்னா எப்போ வரும்? எஃப் ஆஃப் 2 ஸோ 1/2 which is equal to 0.5ன்னு சொல்லிட்டு என்னது அது ரியல் நம்பர் தான் நம்மளுக்கு வருது. ஸோ அதனால் இது வந்து எப்போ கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரிசல்ட் இஸ் ட்ரூன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி ரிசல்ட்டு ட்ரூவாக இருந்ததுன்னா இஃப் த டொமைன் ஆர் நாட் இஸ் ரீப்ளேஸ் பை, டொமைன்னா என்னது? கொஸ்டின் ரீப்ளேஸ் பை n ரீப்ளேஸ்ட் ஆயிடுச்சு. அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இப்போ என்ன இருக்குது? நேச்சுரல் நம்பர்லேருந்து வித் கோடொமைன் பீயிங் சேம் அஸ் ஆர் நாட்னு சொன்னேன். அப்போ நேச்சுரல் நம்பர் டு ஆர் நாட்டாக இருந்தால் இப்போ இந்த கண்டிஷன் கரெக்டானு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அதே மாதிரி நீங்கள் 1-to-1 ஃபங்க்ஷன் எடுங்க. ஸோ 1-to-1 ஃபங்க்ஷன் எடுத்தோன்னா எல்லா டொமைனுக்குமே டிஃப்ரெண்டான ஆன்சர் பிளாட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா f of x equal to கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இது f of x equal to 1/x, f of 1 equal to என்னது? f of 1 is equal to 1/1 which is equal to 1, f of 2 is equal to 1/2 which is equal to some value, real number. ஸோ இது மாதிரிக்கே வருது. அப்போ எல்லா டொமைனுக்குமே அங்கே வந்து என்னது டிஃப்ரெண்டான ஆன்சர் பிளாட் ஆகுதுன்றதுனால f is 1-to-1. இப்போ f is on to 1 நம்ம செக் பண்ணுறோம். ஸோ on to 1 செக் பண்ணும்போது என்ன இருக்கணும்? எல்லா கோடொமைனுக்குமே ப்ரீ இமேஜஸ் இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ ப்ரீ இமேஜஸ் இருக்குதான்னு பார்த்தோன்னா கோடொமைன் 2ன்னு வருதா? ஸோ 2 f of x is equal to 2 அப்படின்னு எப்போ வருது அப்படின்னு பார்த்தோன்னா 1/something is equal to 2. ஓகேவா? 1/something is equal to 2. அப்போ x equal to 1/2ன்னு வருது. ஸோ 1/2ன்றது என்னது? ரியல் நம்பர் கிடையாது. அதே மாதிரி f of -2 அப்ளை பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு நெகட்டிவ்ல வருது. ஸோ அந்த நெகட்டிவ் வேல்யூ வர்ற மாதிரி ரியல் என்னது நேச்சுரல் நம்பர் போட்டு நம்மளுக்கு வந்து ஆன்சர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றதுனால கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து இந்த கண்டிஷன் படி f is not on to. ஸோ இந்த கண்டிஷன் படி கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து இஸ் 1-to-1 பட் நாட் ஆன் டு அப்படின்னு எழுதிக்கலாம். செகண்ட் கொஸ்டின், செக் த இன்ஜெக்டிவிட்டி அண்ட் சர்ஜெக்டிவிட்டி ஆஃப் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி 5 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபங்க்ஷன் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் பிளாட் ஆகுது கிவன் பை எந்த ஃபங்க்ஷனை ரெஃபர் பண்ணி f of x equal to x² அப்படின்றத ரெஃபர் பண்ணி இருக்கு. ஸோ இது என்னது? நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர். அப்போ டொமைன் நேச்சுரல் நம்பர் எப்படி இருக்கும்? 1, 2, 3 இன்ஃபினைட் வரையும் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம்? 1-to-1 செக் பண்ணுறோம். ஸோ 1-to-1 செக் பண்ணும்போது எல்லா டொமைனுக்குமே நம்மளுக்கு என்ன இருக்கணும்? டிஃப்ரெண்டான ஆன்சர் பிளாட் ஆகுதா? ஸோ அக்கார்டிங் டு த ஃபங்க்ஷனை பொறுத்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்னது? நான் என்ன பண்ணுறேன்? f of 1 is equal to என்னது? 1² which is equal to 1. f of 2 is equal to 2² which is equal to 4. ஸோ என்னது? எல்லா டிஃப்ரெண்டான கொஸ்டினுக்குமே டிஃப்ரெண்டான ஆன்சர் பிளாட் ஆகுது அப்படின்னும் போது அப்போ கொடுத்துருக்க கிவன் ஃபங்க்ஷன் இஸ் f is என்னது? 1-to-1. ஹென்ஸ் இது வந்து இந்த 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஆன் டுவா இல்லையான்றதை செக் பண்ணுறோம். ஸோ ஆன் டுனா என்னது? எல்லா கோடொமைனுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லா கோடொமைனுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒருவேளை f of what value of x is equal to இப்போ 2ன்னு எடுத்துக்கிட்டேன். எந்த வேல்யூக்கு இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு? f of √2 இருந்தால் தான் √2 the whole square becomes 2. ஆனால் √2ன்றது என்னது? நேச்சுரல் நம்பர் கிடையாது. √2ன்றது நேச்சுரல் நம்பர் கிடையாது. ஸோ கிவன் ஃபங்க்ஷன் f is not on to. அப்போ கொடுத்துருக்க இந்த ஃபங்க்ஷன் என்ன சொன்னோம்? f is 1-to-1 but not on to. ஸோ செகண்ட் கொஸ்டின் என்னது?
இன்டிஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டிஜர் இஸ் ஈக்குவல் டு என்னது 0 +1 வரும் -1 வரும் +2 வரும் -2 வரும். ஸோ இந்த மாதிரிக்கு எல்லா டேர்ம்ஸும் இருக்கிறது தான் என்னது இன்டிஜர். இப்போ ஃபர்ஸ்ட் 1 to 1 நம்ம செக் பண்ணுறோம். 1 to 1 செக் பண்ணால் என்னது எல்லா டொமைனுக்குமே டிஃப்ரெண்டான ஆன்சர் பிளாட் ஆகுதான்னு பார்க்குறோம். ஸோ எஃப் ஆஃப் 0ன்னு எடுத்தோன்னா இந்த 0² இஸ் ஈக்குவல் டு 0 ஒன்லி. அதே மாதிரி எஃப் ஆஃப் 1ன்னு எடுத்தோன்னா 1² இஸ் ஈக்குவல் டு +1. எஃப் ஆஃப் -1ன்னு எடுத்தோன்னா -1 the whole square ஆல்சோ என்னது +1ன்னு வருது. அப்போ +1க்கும் -1க்கும் 1ன்னு பிளாட் ஆகுது. டிஃப்ரெண்டான என்ன இல்லை இமேஜ் இல்லை அப்படின்றதுனால இன்டிஜர் டு இன்டிஜர் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த மட்டும் இன்டிஜர் டு இன்டிஜர் எஃப் இஸ் நாட் என்னது 1 to 1. இப்போ இன்டிஜர் ஃபங்க்ஷனை பொறுத்து எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ன்றது ஆன் டு ஃபங்க்ஷனா இல்லையான்றதை செக் பண்ணுறோம். அதே மாதிரிக்கு என்னது எல்லா டொமைனுக்குமே கோடொமைனுக்குமே என்ன இருக்கணும் ப்ரீ இமேஜஸ் வந்து டிஃப்ரெண்டான ப்ரீ இமேஜ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். எல்லா கோடொமைனுக்குமே ப்ரீ இமேஜஸ் இருக்கணுன்றது தான் என்னது ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதில் அதே மாதிரி நம்ம செக் பண்ணுறோம். எஃப் ஆஃப் வாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏன்னா இது வந்து இன்டிஜரா -2 அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். ஸோ -2ன்றது என்ன ஆகாது வராது அப்படி தானே. ஸோ இன்டிஜருக்குள்ளே வராது. எஃப் ஆஃப் வாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு -2 ஆர் +2 கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. +2 எடுத்தோன்னா ஸோ என்ன மீனிங் எஃப் ஆஃப் √2 இஸ் ஈக்குவல் டு √2 the whole square which is equal to என்னது 2. அதே மாதிரி -2 எடுத்தோன்னா நம்மளுக்கு 2i the whole square வரும். 2iன்றது 2o √2o அல்லது √2i அப்படின்ற நம்பர் வந்து என்னது இன்டிஜர் கிடையாது அப்படின்றதுனால ஸோ எஃப் இஸ் நாட் ஆன் டு. ஸோ கொடுத்துருக்க கிவன் ஃபங்க்ஷன் என்னது ஹென்ஸ் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் நெய்தர் 1 to 1 நார் ஆன் டு. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். ஸோ இந்த கொஸ்டினில் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இதில். ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன் ரியல் நம்பர் அப்படின்னு எடுத்தோன்னா நம்மளுக்கு பாயிண்ட் வச்சு வர்ற எல்லா வேல்யூஸுமே வந்துடும். இதே மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ எல்லாமே. ஸோ நம்பர் லைனில் பிளாட் பண்ணுற எல்லா டேர்ம்ஸுமே வந்துட்டு என்னது தான் ரியல் நம்பர். ஸோ இதுலேயே நீங்கள் அதே மாதிரிக்கு சேம் எடுத்தோன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எல்லா டிஃப்ரெண்டான கொஸ்டினுக்குமே டிஃப்ரெண்டான ஆன்சர் பிளாட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ இந்த கொஸ்டின் படி x² மாதிரி தான் எஃப் ஆஃப் எக்ஸ் -1 ஆல்சோ +1 ஆல்சோ சேமாகவே இருக்கும். ஓகேவா. எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு +1. எஃப் ஆஃப் +1 ஆல்சோ என்னது +1. -2 ஆல்சோ +4 +2 ஆல்சோ +4 வரும்ன்றதுனால டிஃப்ரெண்டான கொஸ்டினுக்கு டிஃப்ரெண்டான ஆன்சர் பிளாட் ஆகலை சேம் ஆன்சரே பிளாட் ஆகிருக்குன்றதுனால given function is not 1 to 1. அதே மாதிரிக்கு ஸோ என்ன பண்ணணும் எல்லா கோடொமைனுக்குமே இமேஜஸ் ப்ரீ இமேஜஸ் இருக்குதா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லா கோடொமைனுக்குமே ப்ரீ இமேஜஸ் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது எஃப் ஆஃப் வாட் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு சேம் வேல்யூ இதே மாதிரி எடுத்துக்கோங்க. -2ன்னு எடுத்தோன்னா ஸோ வாட் இஸ் இட் 2iன்னு வருது. 2iன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா. 2iன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ √2iன்றது இட்ஸ் நாட் ஈக்குவல் டு ரியல் நம்பர். அதனால எஃப் இஸ் நாட் ஆன் டு. ஸோ given function is neither 1 to 1 nor 1 to. நெக்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர். ஸோ இதில் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1³ இஸ் ஈக்குவல் டு 2³ ஈக்குவல் டு 3³ எல்லாத்துக்குமே நேச்சுரல் நம்பர் தான் அப்படின்றதுனால டிஃப்ரெண்டான கொஸ்டினுக்கு எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1³ விச் இஸ் ஈக்குவல் டு 1. எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2³ விச் இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஆன்சர் தான் பிளாட் ஆகுது. அதனால எஃப் இஸ் என்னது 1 to 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் கோடொமைனுக்கு எல்லா கோடொமைனுக்கும் டிஃப்ரெண்டான ப்ரீ இமேஜஸ் இருக்குதா அல்லாட்டி எல்லா கோடொமைனுக்கும் ப்ரீ இமேஜஸ் இருக்குதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஸோ அதை ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ இதே மாதிரிக்கு க்யூப்னு எடுத்தோன்னா எஃப் ஆஃப் வாட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ என்னது வாட் டேர்ம் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வரும். ஸோ என்னது cubic root of 2 the whole cube தான் என்னது 2ன்னு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ cubic root of 2ன்றது என்னது
It is not a natural number. So cubic root of 2 is not a natural number. அதனால f is not onto function. அதனால கொடுத்திருக்க function f is 1 to 1 not onto. Next integer to integer. அதே மாதிரி நம்ம எடுக்கும்போது same value. அதே மாதிரி integer to integer எடுத்தனா minus 1 cube and plus 1 cube எல்லாமே என்னது டிஃப்ரெண்டான வேல்யூஸ் தான் வரும் அப்படின்றதுனால f of positive 1 is equal to 1 cube which is equal to plus 1. f of minus 1 is equal to minus 1 the whole cube which is equal to minus 1 only. அப்படி டிஃப்ரெண்டான ஆன்சரே பிளாட் ஆகுதுன்றதுனால f is 1 to 1. அதே மாதிரி f of what value is equal to இதே டைமே நீங்கள் எடுத்துக்கோங்க 2 அப்படின்னு எடுத்தோம்னா அது என்ன வருது root of 3 the whole cube அப்படின்னு வருதா root of 3 cubic root of 2 which is equal to the whole cube னு எடுத்தா மட்டும் தான் 2 வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால cubic root of 3ன்றது 2ன்றது is not equal to என்னது integer. So it is not onto. So given hence the given function is the function f is 1 to 1 but not 1 to. Next problem, prove that the greatest integer function f real number to real number plot ஆகுது given by f of x equal to greatest integer x is neither 1 to 1 nor onto, where the greatest integer function x denotes the greatest integer less than or equal to x in சொல்லிட்டாங்க. Solution. First the greatest integer function எடுத்தனா நான் 1.5 அப்படின்றத எடுக்கும் போது அதை 1ன்னு சொல்லுவேன். எப்போ சொல்லுவேன் அப்படின்னா 1.5ன்றது 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கு. ஸோ 1.5ன்றது இங்கே பிளாட் ஆகும். 1.3 ஆல்சோ இங்கே மிடில் இந்த மாதிரி வருதா. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்னா இருக்கிறதுல எனக்கு இன்டிஜராக நம்ம 1 அப்படின்றதான் நம்ம ஜென்ரலாக எடுப்போம். இதுதான் கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஆன்சராக இருக்கும். ஸோ அதில் நம்ம பார்க்கும்போது கொடுத்துருக்கிறதுல 1 to 1 ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறோம். 1 to 1 கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் 1 to 1 செக் பண்ண போகிறோம். ஸோ இதிலே தெரியுது f of x equal to இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் of x. f of 1.2 is equal to what? 1. f of 1.3 is equal to what? 1 only. f of 1.5 also 1. So இதான் எனக்கு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வேல்யூ ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஆன்சராக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கொஸ்டினுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர் பிளாட் ஆகலை, எல்லாமே சேம் ஆன்சராக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கொஸ்டினுக்கு டிஃப்ரெண்ட் டொமைனுக்கு டிஃப்ரெண்ட் கோடொமைன் இல்லை அப்படின்றதுனால இது வந்து என்னது இந்த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் நாட் 1 to 1. நெக்ஸ்ட் இப்போ ஆன் டுவா இல்லையான்றதை செக் பண்ணுறோம். ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன் என்னது எல்லா கோடொமைனுக்குமே ப்ரீ இமேஜஸ் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ எல்லா கோடொமைனுக்குமே ப்ரீ இமேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் தான் பிளாட் ஆகுது. ஸோ ரியல் நம்பரில் பாயிண்ட் வேல்யூ ஆல்சோ இருக்கும். 1 2 3 கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இந்த மாதிரிக்கு எனது ஹோல் நம்பராக தான் வருது. ஸோ 1.5 1.4 அண்ட் 1.5 இந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் எனது ஆன்சராக வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இதுக்கு உண்டான என்ன ப்ரீ இமேஜஸ் இங்கே இல்லை அப்படின்றதுனால ஸோ இது வந்து எனக்கு கொடுத்துருக்க இந்த கிவன் ஃபங்க்ஷன் f of x இஸ் ஈக்குவல் டு இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்ற வேல்யூ வந்து 1.3 ஆவோ 1.2 ஆவோ 1.4 ஆவோ வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்றதுனால ஸோ இது வந்து என்னது f the given f is not onto. அதனால கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஸோ ஹென்ஸ் the function f is neither 1 to 1 nor onto. Next question. Show that the modulus function f real number to real number plot ஆகுது given by f of x equal to modulus of x is neither 1 to 1 or onto, where
modulus of x is x. If x is positive or 0 and modulus of x is minus x if x is negative. So, அந்த function ஓடது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. So, modulus of f of x equal to what? Modulus of x. So, x ஓட value positive ஆவோ or greater than or equal to 0 ஆவோ இருக்கும்போது அது என்னதான் இருக்கும்? Positive x இருக்குது. x ஓட value negative x இருக்கு. எப்போ x வந்து less than 0 இருக்கும்போது அப்படின்னு கண்டிஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் என்னது மாடுலஸ் ஃபங்க்ஷனுக்கு உண்டான வேல்யூ. இப்போ என்ன கேட்டிருக்காங்க 1 to 1 and on to. ஸோ 1 to 1 இல்லையான்றதை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். 1 to 1 சொன்ன மாதிரிக்கு எல்லா டொமைனுக்குமே என்னது டிஃப்ரெண்டான கோடொமைன் இருக்கணும். ஸோ எல்லா டொமைனுக்குமே டிஃப்ரெண்டான கோடொமைன் இருக்குதா இல்லையான்றதை இப்போ நம்ம செக் பண்ணலாம். எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ். அது பாசிட்டிவ் தான், அதனால பாசிட்டிவ் 1. மாடுலஸ் ஆஃப் பாசிட்டிவ் 1 which is equal to 1 only. எஃப் ஆஃப் மைனஸ் 1. ஸோ மாடுலஸ் ஆஃப் மைனஸ் 1. மாடுலஸ் ஃபங்க்ஷன் விட்டு வெளியில் வரும்போது வேல்யூ வந்து என்னது மாடுலஸ் ஃபங்க்ஷன் விட்டு வெளியில் வரும்போது வேல்யூ வந்து 1 only. ஸோ பாசிட்டிவ் 1க்கும் நெகட்டிவ் 1க்கும் 1 பாசிட்டிவ் 1 பிளாட் ஆகுது அப்படின்றதுனால டிஃப்ரெண்ட் டொமைனுக்கு சேம் கோடொமைன் இருக்குது அப்படின்றதுனால அது வந்து என்னது இட் இஸ் நாட் அ 1 to 1. அப்போ எஃப் இஸ் நாட் 1 to 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஆன் டு. ஸோ ஆன் டுனா எல்லா கோடொமைனுக்குமே ப்ரீ இமேஜஸ் இருக்கணும் அப்படின்றது தான். எல்லா கோடொமைனுக்குமே இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ எடுத்துக்கலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இது வந்து ரியல் நம்பர் அப்படின்றதுனால நெகட்டிவ் 1 அப்படின்றது எப்போ வரும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எந்த வேல்யூ போட்டால் நெகட்டிவ் 1 வரும். மாடுலஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த மட்டும் அது வந்து பாசிட்டிவ்ல தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றதுனால அது நெகட்டிவா இருந்தாலும் சரி பாசிட்டிவா இருந்தாலும் சரி நமக்கு வராது. பட் கிவன் ஃபங்க்ஷன் வந்து என்னது கிவன் ஃபங்க்ஷன் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் தான் பிளாட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ரியல் நம்பர்ல இருக்கிற சம் வேல்யூஸ்க்கு கோடொமைனுக்கு என்ன இல்லை டொமைன் இல்லை அப்படின்றதுனால இது வந்து என்னது இட் இஸ் நாட் ஆன் டு. ஸோ கிவன் ஃபங்க்ஷன் neither 1 to 1 nor on to எழுதிக்க வேண்டியதான். Next question. Show that the signum function f real number to real number given by. So f of x equal to 1 when x greater than அதாவது பாசிட்டிவா இருக்கும்போது x equal to f of x equal to 0 when x ஓட வேல்யூ 0வா இருக்கும்போது f of x equal to 1 when x ஓட வேல்யூ நெகட்டிவா இருக்கும்போது. ஸோ இட்ஸ் நெய்தர் 1 to 1 nor on to அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. ஸோ 1 to 1க்கு செக் பண்றோம். நீங்க வந்து இந்த ஆன்சர் எழுதும் போது எப்போதுன்னு கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் 1 to 1க்கு நம்ம செக் பண்ணும்போது என்ன பண்றோம் 1 to 1னா எல்லா கொஸ்டினுக்கும் இது ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் பிளாட் ஆகுது. ஸோ எல்லா கொஸ்டினுக்குமே என்ன இருக்கணும் டிஃப்ரெண்டான ஆன்சர் இருக்கணும் அப்படின்றத சொல்லிருக்கு. ஸோ எல்லா கொஸ்டினுக்கும் இங்க என்ன இருக்கு டிஃப்ரெண்டான ஆன்சர் வராது. ஒன்லி 0 ஃபார் 0 ரிமைனிங் எல்லா டேர்முக்குமே பாசிட்டிவ் 1 தான் வருது ஆன்சரா வருதுன்றதுனால எல்லா கொஸ்டினுக்கும் டிஃப்ரெண்டான ஆன்சர் பிளாட் ஆகல. அதனால எஃப் இஸ் நாட் வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஆன் டு செக் பண்ணும்போது எல்லா கோடொமைனுக்குமே என்னது ப்ரீ இமேஜஸ் இருக்கணும். ஸோ கோடொமைன் பார்த்தோம்னா அது ரியல் நம்பர்னு பார்க்கும்போது +0 +or-1 +or-2 எல்லாமே வரும். பட் இங்க ஆன்சர் வந்து என்னதான் வருது 1 and 0 மட்டும்தான் இந்த இடத்துல வருது அப்படின்றதுனால இது வந்து என்னது ஆன் டு ஃபங்க்ஷன். மைனஸ் +or-2 +or-3 +or-4 அதே மாதிரி பாயிண்ட் வேல்யூ எதுவுமே ஆன்சரா வர்றதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றதுனால இது ஆன் டு கிடையாது. ஸோ த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் நெய்தர் 1 to 1 nor on to. நெக்ஸ்ட் கொஸ்டின் லெட் a is equal to ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அதில் 1 2 3ன்ற எலமெண்ட் இருக்கு. பின்ற செட்டு 4 5 6 7ன்ற எலமெண்ட் இருக்கு. அண்ட் லெட் f is equal to ஆன்சர் எப்படி இருக்கு 1 4 2 5 3 6 இருக்கு. be a function from a to b a இருந்து b க்கு பிளாட் ஆகும். show that f is 1 to 1 சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஷோ பண்ண போறோம். ஸோ இதில் என்னன்னா given f equal to 1 4 and 2 5 அவங்க கொடுத்துருக்காங்களா. ஸோ நெக்ஸ்ட் 3 6 ஃபங்க்ஷன் எப்படி பிளாட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து a to b. a செட் எப்படி இருக்குது a செட்ல உள்ள எலமெண்ட் எப்படி இருக்கு பாருங்க
1 2 3 பி செட்ல உள்ள எலமெண்ட் எப்படி இருக்கு பாருங்க 4 5 6 7 இப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ல ஏ செட்டு அதாவது என்ன எல்லா டொமைனுக்குமே 1 இருக்கு 2 இருக்கு 3 இருக்கு எல்லா டொமைனுக்குமே டிஃப்ரெண்டான ஆன்சர் 4 5 6 இன் பி செட்ல இருக்கிற டிஃப்ரெண்டான ஆன்சர் பிளாட் 4 5 6 இன் டிஃப்ரெண்டான ஆன்சர் பிளாட் ஆயிருக்கு அப்படின்றதுனால given function f is in the 1-to-1 function hence verified. Next question. In each of the following cases, state whether the function is 1-to-1, onto, or bijective. Justify your answer. So question என்ன கொடுத்திருக்காங்க function கொடுத்திருக்காங்க real number to real number plot ஆகுது defined by இந்த function பொறுத்து இருக்கு f of x equal to 3 minus 4x. அதே மாதிரி f வந்து given real number to real number defined by f of x equal to 1 plus x square. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க இப்போ 1-to-1 onto or bijective இதை வச்சு நம்ம வந்துட்டு செக் பண்ணணும். ஸோ இது ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பர் 1-to-1 என்ன சொல்லியிருக்கேன் எல்லா கொஸ்டினுக்குமே என்னது டிஃப்ரெண்டான ஆன்சர் பிளாட் ஆயிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் x1 நீங்கள் இந்த மாதிரி கூட இதை ப்ரூஃப் பண்ணி காட்டலாம். onto ஃபங்க்ஷன் 1-to-1 ஃபங்க்ஷனை இந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரூஃப் பண்ணி காட்டலாம். எப்படின்னா x1 ஒரு வேல்யூ கொடுத்தா அந்த எக்ஸ்பிரஷன் x1 இன் டர்ம்ஸ் ஆஃப் x1ல வரும், x2 ஒரு வேல்யூ கொடுத்தா இன் டர்ம்ஸ் ஆஃப் x2ல வரும். ஒருவேளை இதுவும் ஈக்குவலா இருக்கிறதுக்கு எப்போ கண்டிஷன் ஈக்குவலா இருக்கும், அப்படி ஈக்குவலா இருக்குன்னா மற்ற எல்லா டேர்மும் கேன்சல் ஆகி x1 is equal to x2ன்ற மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் -4x1 is equal to -4x2ன்னு இருக்கும். ஸோ -4 ஆல்சோ இங்கே கேன்சல் ஆகி x1 is equal to x2 அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்ததுன்னா அது வந்து எனக்கு 1-to-1 நம்ம டைரக்டா ஈக்குவல் பண்ணி காட்டிடலாம். ஸோ தஸ் ஃபங்க்ஷன் f is 1-to-1. நெக்ஸ்ட் onto ஃபங்க்ஷன் f is 1-to-1 function. Next onto y is equal to f of x. இப்போ நான் என்ன பண்றேன் f of x என்ற ஃபங்க்ஷனை y ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ வாட் இஸ் இட் 3 minus 4x தான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். இப்போ y equal to 3 minus 4x ஆகுதுன்னா இதுல x ஓட எக்ஸ்பிரஷனை நம்ம எடுக்கிறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் y ல எடுக்கிறோம். அப்போ இந்த 3 இந்த பக்கம் வந்துடும். நெக்ஸ்ட் -4 இந்த பக்கம் எடுத்தோம்னா எக்ஸ்பிரஷன் will be what 3 minus y by 4 which is equal to x. So f of x equal to 3 minus 4. So இப்போ ஒருவேளை f of x ன்னு போட்டோம்னா xக்கு பதிலாக எந்த வேல்யூ போடணும், இந்த வேல்யூவை அப்படியே இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 3 minus 4 into xக்கு பதிலாக 3 minus y by 4. ஸோ இந்த 4 கேன்சல் ஆகுது. 3 minus 3 becomes cancel. Next minus y plus y becomes y. அப்போ f of x equal to y. y equal to f of x. f of x equal to yன்ற மாதிரி இந்த எக்ஸ்பிரஷன்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி எடுத்து வந்தோம்னா ஸோ அது வந்து என்னது 1-to-1 onto ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிக்கலாம். thus f is 1-to-1 and onto ஃபங்க்ஷன். அதை வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் பிளாட் ஆகுது. f of x equal to 1 plus x squared. ஸோ f of x equal to 1 plus x squared எடுத்தோம்னா இந்த இதுல நீங்க என்ன பண்ணுங்க ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஏன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்ததுனாலே பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி என்னதான் வரும் சேம் வேல்யூ தான் வரும். அப்போ என்னன்னா டிஃப்ரெண்ட் கொஸ்டினுக்கு சேம் ஆன்சர் பிளாட் ஆகுது. சேம் ஆன்சர் பிளாட் ஆச்சுன்னா அதாவது டிஃப்ரெண்ட் டொமைனுக்கு சேம் கோடொமைன் இருக்கு அப்படின்றதுனால அது வந்து என்னது நாட் 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. அடுத்தது y equal to f of x 1 plus x squared. ஸோ இதில் அதே மாதிரி நம்ம என்ன எடுக்கிறோம்னா ஒருவேளை கோடொமைன் இந்த இதுக்கு 1ன்றது பிளாட் ஆகுது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னது 0. எக்ஸோட வேல்யூ 0ன்னு வருது. ஒருவேளை -1ன்னா என்ன ஆகுது ரூட் ஆஃப் -2ன்னு வருது. ஸோ -1 becomes -2 ரூட் ஆஃப் -2 எக்ஸோட வேல்யூ. ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -2ன்றது என்னது அது ரியல் நம்பர் கிடையாது. அதனால கோடொமைன் வந்து -2 வராது. ஹென்ஸ் இட் இஸ் நாட் என்னது onto. Next question. Let a and b be sets. Show that f function and a cross b gives b cross a such that f of a comma b is equal to b comma a is bijective function அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண ஷோ பண்ணணும். ஸோ இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் இன்ஜெக்டிவிட்டி 1-to-1 ஃபங்க்ஷன் செக் பண்றோம். கொடுத்துருக்கிறது என்ன வேல்யூ இருக்கு. இப்போ a cross ஃபங்க்ஷன் எங்க இருக்கு a cross b ல இருந்து b cross a வந்து பிளாட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் f of கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இது f of a comma b is equal to b comma a. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இது வந்து இந்த கொஸ்டின்
இது டொமைன், இது கோடொமைன். ஸோ டொமைன்ல இருந்து கோடொமைனுக்கு வந்து பிளாட் ஆகுறது. எல்லா டொமைனுக்குமே எனக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர் இருக்குன்றதை செக் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரியான ரெண்டு செட்டு வந்து A கிராஸ் Bல இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். A1, B1, A2, B2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ F ஆஃப் A1, B1ன்றது என்னது, B1, A1. F of A1, B1 is equal to F of A2, B2ன்ற மாதிரி இந்த கண்டிஷன் படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா B1, A1 is equal to B2, A2. இது இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அப்ப இந்த கண்டிஷன் படி B1ம் B2ம் ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் அது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. A1ம் A2 ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் வர்றதுக்கே சான்ஸ் இருக்கு. நம்ம அப்போ ஈச் அண்ட் எவ்ரி டொமைன் வந்து ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் இந்த டொமைன் வந்து என்னது, plot on the different element in the B cross A அப்படின்றது. For all A1, B1, A2, B2 belongs to A cross B அப்படின்னா அப்போ Fs வந்து இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. சப்ஜெக்டிவிட்டி எடுத்தோன்னா B, Aன்றது B cross Aல இருக்கிற ஒரு எலமெண்ட் மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா A, Bன்றத A cross Bல இருக்கிற ஒரு எலமெண்ட் படி எடுத்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் B cross B, A is equal to என்னது, ஃபங்க்ஷன் படி அப்படியே வந்து A, Bன்னு எனது இன்டர்சேஞ்ச் ஆகி வரும், எலமெண்ட் இன்டர்சேஞ்ச் ஆகுறது. பட் இந்த எலமெண்ட் வந்து எங்க இருக்கு, A கிராஸ் Bல இருக்கு அப்படின்றதுனால ஸோ ஆல் த எலமெண்ட் இன் த கோடொமைன் வந்து எனது ஹாவ் ப்ரீ இமேஜ் ஃப்ரம் த டொமைன். ஸோ F A கிராஸ் B to B கிராஸ் Aக்கு வந்து பிளாட் ஆகுது அப்படின்றதுனால இட் இஸ் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஹென்ஸ் வந்து ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணனா அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், லெட் F natural number to natural number plot ஆகிற ஒரு function be defined by f of n is equal to n plus 1 by 2 if n is odd, n by 2 if n is even. So அதுலயும் for all என்னோட வேல்யூ வந்து இது belongs to natural number இருக்குன்னு சொல்லியாச்சு. State whether the function f is bijective, justify your answer சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னது பைஜெக்டிவ் அப்படின்ற வேர்டை பார்த்துட்டோம்னாலே 1 to 1 and on to ரெண்டையுமே நம்ம செக் பண்ணணும். ஸோ 1 to 1 செக் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா 1ன்றது ஆட் நம்பர். ஸோ ஆட் ஃபங்க்ஷன் படி இந்த இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது 1 plus 1 divided by 2 becomes 2 by 2 which is equal to 1. அதே மாதிரி 2ன்றது ஈவன் நம்பர், 2 by 2 ஆல்சோ எனது 1 தான். ஸோ டிஃப்ரெண்ட் கொஸ்டினுக்கு டிஃப்ரெண்ட், அதாவது டொமைனில் இருக்கிற டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் கோடொமைன் இருக்கணும். பட் இங்கே வந்து ரெண்டுக்குமே சேம் கோடொமைன் இருக்கு அப்படின்றதுனால, பட் இந்த ரெண்டும் வேற வேற டொமைனா இருக்கு அப்படின்றது, டொமைன்ல இருக்கிற வேற வேற எலமெண்ட். ஸோ F is not 1 to 1 ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ F is on to அப்படின்னு எடுத்தோம்னா இதில் உள்ள எல்லா ரேஞ்சுமே எல்லா வேல்யூஸும் நம்ம என்னோட வேல்யூ நேச்சுரல் நம்பர் அப்ளை பண்ணும்போது எல்லாமே வந்துட்டு என்னது, எல்லா நேச்சுரல் நம்பருக்குமே இந்த இதில் டிஃப்ரெண்டான ப்ரீ இமேஜஸ் இருக்கு அப்படின்றதுனால F is வந்து டைரெக்டாக ஆன் டு நம்ம போட்டு விட்டுறது தான். ஹென்ஸ் F is வந்து நாட் பைஜெக்டிவ். ஏன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க F is எல்லாம் என்ன ஆடா இருந்தாலும் ஈவனா இருந்தாலும் சரி, நேச்சுரல் நம்பர்ல ஆட் அண்ட் ஈவன் மட்டும் தான் இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இதில் வேல்யூஸ் இருக்கு அப்படின்றதுனால அது வந்து எனக்கு ஆன் டு ஃபங்க்ஷன் எழுதிட வேண்டியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், லெட் A is equal to real number minus 3. ஸோ இதில் வந்து 3ன்ற எலமெண்ட் மட்டும் இல்லாத ரியல் நம்பர் அண்ட் B is equal to real number minus இந்த செட்டில் 1 கொடுத்துருக்கா. ஸோ 1 மட்டும் இருக்காது, அந்த 1 எலமெண்ட் இல்லாத ரியல் நம்பர். கன்சிடர் த ஃபங்க்ஷன் F A to B க்கு பிளாட் ஆகுது டிஃபைன் பை. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குதா, x minus 2 divided by x minus 3 is F 1 to 1 and on to justify your answer அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 1 to 1 செக் பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிறது என்னது, A is equal to ரியல் நம்பர், அதில் 3ன்றது மட்டும் இருக்காது, Bன்றது ரியல் நம்பர், அதில் 1 மட்டும் இருக்காது. அதே மாதிரி கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எடுத்து எழுதிக்கணும். இப்போ என்னன்னா Aன்றது என்னது 1 to 1 ஃபங்க்ஷன்னாலே எல்லா டொமைனுக்குமே என்னது டிஃப்ரெண்டான கோடொமைன் இருக்கணும். ஸோ x1 x2ன்ற ரெண்டு எலமெண்ட் வந்து ஏன்ற செட்ல இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா f of x1 equal to இந்த ஃபங்க்ஷன்ல x இருக்கிற இடத்துலலாம் x1 அப்ளை பண்ணி நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிறோம். f of x2 equal to x இருக்கிற இடத்துலலாம் x2 எடுத்து எழுதி வச்சுக்கிறோம். ஸோ f of x1 is equal to f of x2ன்ற ஒருவேளை அந்த கண்டிஷனா இருந்ததுன்னா அதை ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணும்போது, ஸோ ஈக்குவல் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணனா நம்மளுக்கு x1 is equal to x2ன்னு வந்ததுன்னா அப்போ ரெண்டு சேமா இருந்தால் மட்டும் தான் இந்த கண்டிஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லாட்டினா அது வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட் தான் அப்படின்றதுனால F is 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் வந்து A to B க்கு பிளாட் ஆகுது. Y equal to f of x. இப்போ நம்ம yன்னு நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். x minus 2 divided by x minus 3ன்றது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்.
சப்போஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா ஒய்யை வந்து அதாவது எக்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ எக்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல எழுதும் போது இது எல்லாமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல இருக்கிற எக்ஸ்பிரஷன் வந்துச்சு. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, இங்கே எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கும் அந்த இடத்துலலாம் இந்த வேல்யூவை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கும்போது ஈக்குவல் டு ஒய்ன்னு, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு டைரெக்டாக வந்துச்சுன்னா அப்போ எல்லா கோடமேனுமே என்னது டிஃப்ரெண்டான ப்ரீ இமேஜ் இருக்கு, பிளாட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு. ஸோ எஃப் இஸ் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் எக்ஸசைஸ் 1.2ல உள்ள எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.